ஆடு, மாடு இதெல்லாமே வந்து தனக்கு கிடைச்ச தலை, தாம்பு, புல், பூண்டு எல்லாத்தையும் தானே சாப்பிட்ரும். பூனையை எடுத்துக்கிட்டிங்கன்னா எலி, பூச்சி, பல்லி இது எல்லாம் வேட்டையாடி சாப்பிடும். மற்ற அனைத்து விலங்குகளும் சிங்கம், புலி, கரடி எல்லாமே அப்படி தான். ஆனால் நாய் மட்டும் நம்ம கையை காத்திருக்கு. ஆனால் அதுவும் ஒரு காலத்தில் காட்டில் வேட்டையாடி இருந்தது தான் இவங்கள மாதிரி. அவங்கள எல்லாரையும் நம்ம பழகணும். ஆனால் நாய் மட்டும்தான் நம்ம கட்டுப்பாட்டுக்கு பாசத்தோடு இருந்து அன்போடு இருந்து விசுவாசமாக இருந்து அது வேட்டையாடி கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்து நம்ம போடுற மிச்ச எலும்பு துண்டுக்காக காத்திருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமான நாய் தான் இன்றைக்கி தெருவில் சாப்பாடு இல்லாமல் இருக்குது. நமக்கு மிச்சம் ஆகிற சாப்பாடை கூட அந்த வாசலில் வைக்கிறது இல்லை. நம்ம ஒரு கட்டி கவரில் கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுடுறோம். அப்போது நம்ம கையை காத்திருக்கிற அந்த நாய்க்கு எப்படி உணவு கிடைக்கும்? ஏன்னா வேட்டையாடுறது அது மறந்துடுச்சு. நம்ம கையை நம்பி தான் வாழுது. அப்போது கேட்பாரற்று இருக்கிற அத்தனையுமே அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அது நாயாக இருந்தாலும் நிலமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். இப்போ நிலம் இருக்குன்னா அது புறம்போக்கு நிலம், அது ஆனால் அரசாங்கத்துக்கு சொந்தம். அதே மாதிரி தான் நாய்களும் கேட்பாரற்று இருக்குது, அது அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். இதை உணர்ந்து தான் பெங்களூர் மாநகராட்சிக்காரங்க அவங்களோட தெருநாய்களுக்கு முட்டோடையக்கூடிய சிக்கன் சாப்பாடு கொடுக்கறதுன்னு முடிவு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம அரசாங்கமும் செஞ்சால் நிச்சயமாக, ஏன்னா அது அரசாங்கத்தோட நாய் தான், நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். எல்லாத்தையும் செஞ்ச அரசாங்கம் இதையும் செய்யும் அப்படிங்கிறத முழுமையாக நம்புகிறேன். அன்னைக்கு இந்த நாய்களுக்கான நல்ல காலமாக இருக்கும். மக்களுக்கும் நாய்களுக்குமான இணக்கமான ஒரு சூழல் வரும். நல்லது. நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.